வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வாய் தமக்கு. நிகழும் மன்மத வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 5/7/2015 ஞாயிற்றுக்கிழமை குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பிரவேசிக்கிறார். அவ்வாறு குரு பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பிரவேசிக்கும் காலம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப் போகிறார், என்ன பலன்கள் கொடுக்கப் போகிறார் என்பதை தற்போது பார்க்க இருக்கிறோம். விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் ஆகியவற்றிலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு குரு பகவான் பிரவேசம் செய்கிறார். ஆக கடந்த ஓராண்டு காலமாக உங்களது வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் பெரும்பாலும் கஷ்டங்களையே அதிகம் அனுபவித்திருப்பீர்கள். வேலையே இல்லாமல் காரணமில்லாமல் விட வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு இருக்கும். வேலையே ஒரு காரணமே இல்லாமல் கூட நீங்கள் பாட்டுக்கு வேலையை விட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக கூட உங்களுக்கு உருவாகியிருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதுபோல் வேலை உள்ளவர்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை இருந்திருக்காது. யாருக்கு நன்மை என்றால் விஆர்எஸ் வாங்கிறதுக்கு வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அந்த விஆர்எஸ்ங்கிறது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த கடந்த ஓராண்டு காலம் பெனிஃபிட்டபுளாக இருந்திருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அதேபோல் தந்தையாருடைய உடல்நிலையானது கடந்த ஓராண்டு காலமாக ரொம்ப பாதிப்பு உள்ளாகி அதன் மூலமாக கஷ்டங்கள் என பலவற்றை பார்த்துவிட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதை விட சற்று ஆறுதலாக என்றே சொல்வேன். ஏன்னா இதுவரை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும். அதே போல் தந்தையார் வகையில் உடல்நலம் பாதிப்பு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதிலும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற விருச்சிக ராசி நேயர்கள் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது சாதாரணமாக இல்லை, பாக்கி எல்லாருக்கும் சொல்லக்கூடியது குழந்தை பிறக்கும்னு சில பேருக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு மட்டும் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய குழந்தையானது கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பேன் என்பதில் உறுதியாக சொல்கிறோம். ஆன்மீக பணிகளில் ஈடுபட நினைப்பவர்கள் முன்பே ஆன்மீக பணியில் உள்ளவர்களும் சற்று எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக பணியில் ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் அதை தள்ளி போட்டுருங்க. ஓராண்டு காலத்துக்கு தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலான்னு விட்டுருங்க. அதே போல் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆன்மீக பணியில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது நமக்கு ஒரு தேவையில்லாத அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் சற்று மந்த நிலை உருவாகும், மந்த நிலையாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த இதில் குரு உட்கார்றதுனால தொழிலில் கொஞ்சம் முதல்ல இருந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறது சொல்ல முடியாது. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் மந்த நிலையாக தான் இருக்கும். அதே நேரம் 10ஆம் வீட்டில் உள்ள குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதால் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வீடு உங்களுக்கு பார்வைப்படுவதனால சுபிட்சம் அடையும். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வீட்டில் பணப்புழக்கங்கிறது தாராளமாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு சஞ்சலங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மறைஞ்சு அந்யோன்யம் ஏற்படும். அது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே போல் வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் தற்போது உங்களது வார்த்தைக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இந்த இது இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்கிறான். அந்த 2ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 2ஆம் இடத்தை பார்ப்பதுனால குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய குரு பேச்சு அந்த பேச்சு இருக்குது. அதே போல் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதனால சுகத்துக்கு குறைவு இருக்காது. அதுக்கு 100% கேரண்டி கொடுத்துடலாம். 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம், அதை குரு பார்ப்பதனால இந்த ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு சுகத்துக்கு குறைவு இல்லாமல் நல்ல விதமாக இருக்குங்கிறதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதே போல் வீடு கட்ட நினைப்பவர்கள், வண்டி வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள், ஆபரணம் வாங்க நினைக்கணுங்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். அது நல்ல பொருளாகவும் நல்ல இடமாகவும் நல்ல உங்களுக்கு இப்போ வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த இது வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா
கிடைக்கிற பில்டர் நல்ல பில்டராக கிடைப்பார். அதை போல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயார் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தாயார் உடல்நிலைகள் சீரடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9ஆம் பார்வையை 6ஆம் வீட்டை பார்ப்பதனால எதிரிகள் மறைவர், எதிரியே இருக்க மாட்டாங்க, எதிரியெல்லாம் குறைஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கடன் சுமை இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உங்களுக்கு கடன் ரொம்ப இருந்ததுன்னா கடன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். அதே போல் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அந்த நோயினுடைய தன்மை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் கோர்ட்டு கேஸ் அதை போல் இதெல்லாம் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்தாமல ஒரு திருப்பம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல் வேலையில் கூட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதை போல் இருக்கிறதுனால மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழில் புரிவோரை தவிர பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தவிர பாக்கி எல்லாருக்குமே ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமைந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேலையில் உள்ளவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வேலையில் உள்ளவங்களுக்கு வேணால் இந்த 10ஆம் இடத்தில் குரு வர்றதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்ல விதமாக இருந்தாலும் கூட 7.5 சனி உங்களுக்கு இருப்பதனால 7.5 சனி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். எந்த வயதினருங்கிறத பார்த்து அது முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா அப்படிங்கிறத பார்த்து சனி எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு அது பிரீத்தி செய்து கொண்டோமானால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதாகவே அமையும். பரிகாரம்னு சொல்லப்போனால் இதுக்கு தினமும் விநாயகர் வழிபாடு அவசியம். விநாயகரை வழிபட்டு வர உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே போல் சனி பிரீத்திக்கு சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 2 பிரீத்தியும் பண்ணாலே போகும். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை பெற மேற்சொன்ன பரிகாரங்கள் மட்டும் பண்ணாலே வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெற்று எல்லா வளங்களும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.